வணக்கம். டெட்டு சம்பந்தமாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்களை இன்று 22/11/2025 சென்னை அண்ணா அறிவாலயத்தில் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் சந்தித்து 2011ஆம் ஆண்டிற்கு முன்பு பணி நியமனம் பெற்ற தற்போது ஆசிரியராக பணிபுரியும் அனைத்து ஆசிரியர்களும் கட்டாயம் ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதி தேர்ச்சி பெற வேண்டும் என்ற உச்சநீதிமன்ற தீர்ப்பினை எதிர்த்து தமிழ்நாடு அரசு சீராய்வு மனு தாக்கல் செய்துள்ளது குறித்தும் ஆசிரியர்களிடையே ஏற்பட்டுள்ள அச்ச உணர்வினை போக்கும் வகையிலும் நேற்று தனது தலைமையில் பல்வேறு ஆசிரியர் சங்க நிர்வாகிகளுடன் கலந்தாய்வு கூட்டம் நடத்தப்பட்டது குறித்தும் அக்கூட்டத்தில் ஆசிரியர் சங்க நிர்வாகிகள் தெரிவித்த கருத்துக்களை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களிடம் தெரிவித்து எடுக்க வேண்டிய தொடர் நடவடிக்கை குறித்து ஆலோசனை பெற்றார். அப்போது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆசிரியர்களின் நலன் காத்திட உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திராவிட மாடல் அரசு எந்த சூழ்நிலையிலும் ஆசிரியர்களை கைவிடாது என்றும் உறுதியளித்தார். சந்திப்பின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் மூத்த வழக்கறிஞரான திரு எம்.பி. வில்சன் அவர்கள் உடனிருந்தார். மேலும் ஆசிரியர்களுக்கான சிறப்பு தகுதி தேர்வில் ஆசிரியர்களுக்கு தேர்ச்சி பெற வேண்டிய குறைந்த மதிப்பெண்ணானது 75ஆக நிர்ணயிக்க ஆலோசனை நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது.